வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டொமைன் தியரி ஆஃப் ஃபெரோமேக்னட்டிசம். இது ஒரு குட்டி டாபிக் தான். சரி, ஏன் இந்த டொமைன் தியரி படிக்கிறோம்? முதல்ல டொமைன்னா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு மெட்டல் எடுத்துக்கங்க, இரும்பு. அந்த இரும்பில் ஒரு குறிப்பிட்ட ரீஜன், ஒரு ஸ்மால் ரீஜன் தான் நம்ம டொமைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த ஸ்மால் ரீஜனில் தான் டைரக்ஷன்ஸ் எல்லாமே ஒரே டைரெக்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? அப்படி ஒரே டைரெக்ஷனுக்கு தான் என்ன ஆகுனா, திடீர்னு அந்த மெட்டலுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஒன்று வந்துடும். ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்த டொமைன் தியரி ஆஃப் ஃபெரோமேக்னட்டிசம் தெரிஞ்சுக்கிறோம். எப்படி அந்த இரும்பு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அட்டைன் பண்ணுது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்குறதுக்கு தான் இந்த டொமைன் தியரிலாம் படிக்கிறோம். டொமைன் தியரி ஆஃப் ஃபெரோமேக்னட்டிசம். சரி, இப்போ இந்த ஃபெரோமேக்னெட்டிக்கில் நம்ம ஃபெரோமேக்னெட்டிக்னா என்னென்னு முன்னாடி படிச்சிருக்கோம். ஸோ இந்த ஃபெரோமேக்னெட்டிக்கில் டொமைனை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, தெர்மோடைனமிக் பிரின்சிபல்ஸ் மூலிமா தான் தெரிஞ்சுக்க முடியும். தெர்மோடைனமிக் பிரின்சிபல் என்னது? எனர்ஜி வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இஸ் மினிமம். ஸோ மினிமமாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக அந்த டொமைன் தியரியை புரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் we consider the total energy of the domain structure and how it is minimized. ஸோ டொமைன் ஸ்ட்ரக்சர் ஒவ்வொன்றுக்கும் தெரிஞ்சுப்போம், அது எப்படி மினிமைஸ் பண்ணலாம் அந்த எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு 4 விதமான எனர்ஜி இருக்குது. ஒன்று எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி, அனிசோட்ரோபிக் எனர்ஜி, டொமைன் வால் எனர்ஜி, மேக்னெட்டோஸ்ட்ரிக்டிக் எனர்ஜி. சரி, முதல்ல எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜின்னு பார்ப்போம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு எனர்ஜி, மேக்னெட்டோஸ்டாட்டிக் எனர்ஜி. ஓகேங்களா? இந்த எனர்ஜி என்ன பண்ணோம்னா, பக்கத்தில் இருக்குது இல்லையா, இப்போ ஒரு டொமைன் எடுத்துக்கிட்டோம், ரெண்டு டைரெக்ஷன்ஸ் இருக்கும். பக்கத்தில் இருக்கிற டைபோலையும் என்ன பண்ணணும்னா, இப்போ நார்த் போல் சவுத் போல் இருக்குன்னு வச்சுங்களேன், பக்கத்தில் இருக்கிற டைப்போலை தூண்டி விட்டு அதோடைய டைரெக்ஷன்ஸை அதுவே மாற்ற வைக்கும். ஓகேங்களா? அதுதான் அந்த எனர்ஜி தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜின்னு சொல்லுவோம். த இன்ட்ராக்ஷன் எனர்ஜி விச் மேக் த அட்ஜசன்ட் டைபோல்ஸ் டு அலைன் தெம்செல்வ்ஸ் இஸ் நோன் அஸ் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, பிகாஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ போல்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த டொமைன், ஒவ்வொரு டொமைன்லேயும் நம்மளுக்கு ஃப்ரீ போல்ஸும் ஒன்று உருவாகும். அதனால் என்ன ஆகும்னா, எக்ஸ்டர்னல் ஃபீல்டு அங்கே ப்ரொடியூஸ் ஆகும், நம்மளுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அதிகமாகிடும். ஓகேங்களா? அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எனர்ஜி அதிகமாகிடுச்சுன்னா கஷ்டமாக இருக்கும் அனலைஸ் பண்ணுறதுக்கு. அப்போ இதை எப்படி குறைக்கலான்னா, இங்கே பாருங்கள், இந்த டயக்ராம் பாருங்கள். இப்போதைக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருக்குது. இப்போ இதை நம்ம ரெண்டாக பிரிச்சிடுறோம். ஓகேங்களா? இந்த ஒரு டொமைனாக இருக்கிறத ரெண்டாக பிரிக்கிறோம், அப்புறம் 4ஆக பிரிக்கிறோம். இப்படி பிரிக்கும் போது என்ன ஆகும்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு எனர்ஜி குறைஞ்சி போயிடும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி குறையுது இப்போ புரிஞ்சுதுங்களா? டொமைனாக இருக்கிறத 2 4ஆக பிரிச்சிடணும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம என்ன படிச்சிருக்கோம், எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி, மேக்னெட்டிக் ஃபீல்டு எனர்ஜி ஆர் மேக்னெட்டோஸ்டாட்டிக் எனர்ஜி. இதுக்கு மூணுமே ஒரே பேர் தான். இதில் என்ன படிச்சிருக்கோம், இந்த எனர்ஜி என்ன பண்ணும், பக்கத்தில் இருக்கிற போல்ஸோடைய டைரக்ஷன்ஸை தானாகவே என்ன பண்ணிக்க முடியும், அலைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம டொமைனில் நிறைய போல்ஸ் இருக்குது, அது என்ன பண்ணுன்னா நிறைய எக்ஸ்டர்னல் ஃபீல்டை உருவாக்கி நமக்கு என்ன பண்ணி கொடுக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு எனர்ஜி அதிகப்படுத்தி கொடுத்துரும். ஸோ அப்படி தான் நம்ம அனலைஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், சிங்கிள் டொமைனாக இருக்கிறது 2 டொமைன் 4 டொமைன் அப்படி பிரித்து விட்டுடலாம். நெக்ஸ்ட் அனிசோட்ரோபி எனர்ஜி. இந்த எனர்ஜி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று ஈஸி டைரெக்ஷன், ஒன்று ஹார்ட் டைரெக்ஷன். எப்பயுமே ஈஸி டைரெக்ஷனை நம்ம வீக் ஃபீல்டு தான் கொடுக்கணும், ஹார்ட் டைரெக்ஷனை ஸ்ட்ராங் ஃபீல்டு கொடுக்கணும். சரி, அதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஈஸி டைரெக்ஷன் நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்துப்போம், 1 0 0. மீடியம் டைரெக்ஷனுக்கு 1 1 0. ஹார்ட் டைரெக்ஷனுக்கு 1 1 1 எடுத்துப்போம். இப்போ இது அதுக்கு கிராஃப் இப்படி தான் நம்ம பிளாட் பண்ணோம், 1 0 0, 1 1 0, அப்புறம் 1 1 1. ஓகேங்களா? ஸோ இது ஈஸியாக இருக்குது டைரெக்ஷன், இது மீடியம் டைரெக்ஷன், இது ஹார்ட் டைரெக்ஷன்ஸ். எப்பயுமே நம்ம ஒரு ஸ்பெசிமன், ஏதோ ஒரு ஸ்பெசிமன் எடுத்துப்போம், அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அதிகப்படுத்தணும்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஹார்ட் டைரெக்ஷனில் அதிகமான எனர்ஜியை கொடுக்கணும். இதுதான் விஷயமே. த எக்ஸஸ் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் டு மேக்னடைஸ் த ஸ்பெசிமன் அலாங் த ஹார்ட் டைரெக்ஷன். ஸோ இதுக்கு நம்ம மினிமம் எனர்ஜி கொடுத்தாலே போதும். அதுவே ஒரு ரொம்ப ஹார்ட் டைரெக்ஷனாக இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணணும், மேக்னெட்டிக் ஃபீல்டு எனர்ஜி அதிகமாக கொடுத்தா தான் ஸ்பெசிமன் அட்டைன் ஆகும் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம கிறிஸ்டலைன் அனிசோட்ரோபி எனர்ஜின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ டைரெக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு எனர்ஜி கொடுக்கறது. இதுதான் இந்த கான்செப்ட். நெக்ஸ்ட் டொமைன் வால் எனர்ஜி. இதில் திக் வால் இருக்குது, தின் வால் இருக்குது. இங்கே பாருங்கள், திக்காக இருக்கும், அப்படியே தின்னாகி அப்படியே டைரெக்ஷன் மாறிடும். அதாவது இப்படி போகிற டைரெக்ஷனு அப்படியே இப்படி மாறுறது. அப்போ இங்கே திக்காக இருக்கும், இங்கே தின்னாக இருக்கும். ஸோ இதை 2 ரீஜனாக பிரிக்கலாம்.
இதுதான் நம்ம பிளாக் வால்னு சொல்லுவோம். டிரான்சிஷன் லேயர் செப்பரேட் த adjacent domains magnetized in different direction. ஸோ இந்த லேயர் தான், இதான் டிரான்சிஷன் லேயர். இது ரெண்டாக பிரிக்கிறது. இந்த பக்கம் ஒரு டைரக்ஷன் ஒரு பிளாக்கு, இந்த பக்கம் ஒரு பிளாக்கு. ஓகேங்களா? திக் வால் தின் வால். ஸோ இந்த பக்கமும் திக்கு, நடுவில் தின்னு. சரி, திக் வாலில் என்ன நடக்கும்? இதை வந்து ஸ்பின் சேஞ்சஸ் கிராஜுவலி இட் லீட்ஸ் டு திக் பிளாக் வால். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு திக் வாலில் வந்து என்ன ஆகும்? டைரக்ஷன்ஸ் இந்த இடத்துல தான் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகும். மொத்தமாக இங்கே சேஞ்ச் ஆகிக்கிறது வந்து தின் வால். அப்போ நம்மளுக்கு மொத்தமாக சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும்? அங்கே வந்து எனர்ஜி வந்து குறைவாக இருக்கும், அனிசோட்ரோபிக் எனர்ஜி. ஓகேங்களா? இதுதான் விஷயம். நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும். அப்புறமா நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை படித்து எழுதிக்கங்க. நெக்ஸ்ட், மேக்னட்டோஸ்ட்ரிக்டிவ் எனர்ஜி. இது என்னென்னா, when domains are magnetized in different direction. இப்போது 2 டொமைன் இருக்குது. ஒரு டொமைனை ஒரு டைரெக்ஷன், இன்னொரு டைரெக்ஷனில் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னாங்க, ஒன்று எக்ஸ்பேண்ட் ஆகும் ஸ்பெசிமன், அப்படி இல்லைன்னா ஷ்ரிங்க் ஆகும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா அந்த ஷேப்போடைய தன்மை மாறி போயிடும், டிஃபார்மேஷன் வந்துடும். ஸோ இதில் வர நம்ம அந்த ஃபெனாமினா தான் மேக்னட்டோஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம், ஸ்ட்ரிக்ஷன்னு சொல்லுவோம். அதில் வர எனர்ஜி தான் மேக்னட்டோஸ்ட்ரிக்ஷன் எனர்ஜின்னு சொல்லுவோம். இதுதான் கான்செப்ட்டு. ஓகேங்களா? சரி, இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். அப்படியே உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிட்டும் வரேன், கவனிங்க. ஸோ ஃபஸ்ட் டொமைன் தியரி எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? தெர்மோடைனமிக் பிரின்சிபல் மூலியமாக தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற எனர்ஜி, 4 எனர்ஜி இருக்குது. இந்த 4 எனர்ஜியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. பக்கத்தில் இருக்கிற டைபோல்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா அலைன் பண்ண சொல்லிக்கும் தானாகவே. நீங்களே அலைன் பண்ணிக்கோங்க. அந்த எனர்ஜி தான் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு எனர்ஜி வந்து குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு டொமைனை 2 டொமைனாக மாற்றலாம், 2 டொமைனை 4 டொமைனாக மாற்றிக்கலாம். அப்படி பண்ணும்போது குறைஞ்சிரும். அனிசோட்ரோபிக் எனர்ஜினா என்னதுன்னா, இதில் வந்து ஈஸி டைரெக்ஷன், ஹார்ட் டைரெக்ஷன் இருக்குது. ஸோ ஹார்ட் டைரெக்ஷனில் நம்ம வந்து அதிகமான ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டை கொடுக்கணும். இது ஈஸி டைரெக்ஷனில் ஒரு கம்மியாக கொடுத்தா போதும். ஸோ இது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கான்செப்ட்டு. ஸோ அதுக்கான கிராஃப். நெக்ஸ்ட், டொமைன் வால் எனர்ஜி ஆர் பிளாக் வால் எனர்ஜின்னு சொல்லுவோம். இதில் வந்து நம்மளுக்கு திக்கு தின்னு இருக்குது. திக்கில் வந்து டைரெக்ஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் மாறுறதுக்கு. தின்னில் மொத்தமாக சேஞ்ச் ஆகிட்ருக்கோம். ஸோ நம்மளுக்கு 2 லேயர்ஸை நம்ம பிரிச்சிடலாம். ஓகேங்களா? மேக்னட்டோஸ்ட்ரிக்டிக் எனர்ஜியில் வந்து ஒவ்வொரு டொமைனும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அட்டைன் பண்ணோம். அப்படி பண்ணும்போது அதோட ஷேப் தன்மை மாறி போயிடும். ஒன்று எக்ஸ்பெண்ட் ஆகும், இல்லைன்னா ஷ்ரிங்க் ஆகும். ஸோ அதில் ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜி தான் மேக்னட்டோஸ்ட்ரிக்ஷன் எனர்ஜி. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.